விஜய் அவர்கள் மசூதிக்கும் போகின்றார், தேவாலயத்துக்கும் போகின்றார், திருக்கோயிலுக்கும் போகின்றார். எனவே அவருடைய ஆட்டத்தை விளையாட விட்டு கப்பை பிடிக்கிறாரா, பிகில் எப்படி என்பதை போக போக பார்க்கலாம். மோடி போன்ற ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர்களும் அண்ணாமலை போன்ற படித்தவர்கள், அறிவுடையவர்கள் வந்தால் சரியாக இருக்குமே என்று எண்ண தோன்றியதை தவிர எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய பாங்கை திரு ஸ்டாலின் அவர்களிடம் நான் இப்போது சொன்னேன். அதுபோன்ற அண்ணாமலை அவர்கள் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொன்னார் என்பதை வைத்துக் கொள்வோம். அதையெல்லாம் இதை விட நான் என்னோடு சொல்கின்றேன், ஆன்மீகவாதியவே நான் தான் சொல்வேன். நீ வள்ளலாரை பேசிட்டு வான்கோழி பிரியாணி கேட்கறான், மது ஒழிப்பை பத்தி பேசிட்டு ரூமுக்குள்ள மது வேணுங்கிறான், கற்பை பத்தி பேசிட்டு கார்ல கேட்கறான் டிரைவர் எந்த வீட்டுக்கு போகணும்னு. உருவ வழிபாட்டை தவிர்த்து விட்டு ஒரு வங்கிக்கு போறாங்கன்னா விட்ராயல் ஸ்லிப்பு ஃபுல் பண்ணி கொடுக்கறது, கண்டறியாத ஒருத்தரை சாலையை கடக்க உதவுவது, இல்லாதவருக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து ஒரு டோக்கனை வாங்கி கொடுத்து காசை கொடுக்க மாட்டாங்க, நீ சாப்பிடு. உண்மையிலேயே நான் வந்துட்டு வள்ளலாரை பார்க்குறேன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. ஆன்மீக மேடை, பட்டிமன்ற மேடை இரண்டிலுமே சக்கை போடும் பிரபல பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நம்ம டைரக்டாக சப்ஜெக்ட் வந்துடுவோம். இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி இருக்கிறது? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, மக்கள் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாற்றம் பிஜேபிக்கு இல்லை, தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய் கட்சிக்கு. அவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் முன்னிலைப்படுத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு ஊடகங்களில் நான் நேர்காணல் பண்ணியிருந்தா கூட நான் பெரிய குருவாக மதிக்கக்கூடிய 68வது பீடாதிபதி ஜெகத்குருன்னு சொல்லவருடைய பேரை நீங்கள் தாங்கி இருக்கிறதுனால நான் முரண்பாடுடைய விஷயங்களோ பேசக்கூடாது என்றாலும் கூட அப்படிலாம் இல்லை, நீங்கள் எதுவாக பேசலாம். பெரியவருடைய அருளாசியோடு அவர் பேர் கொண்ட உங்களை நான் இன்றைக்கு சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஒரு இலக்கியவாதியை அரசியல் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு சிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கே உரிய அந்த மூத்த பத்திரிகையாளருக்குரிய அந்த உணர்வோடு கேட்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை அறம்படி நடக்க வேண்டும், ஆட்சியில் இருப்பவர்கள் அறம்படி இருக்க வேண்டும் என்பதுதான் மரபு. இன்றைய தமிழக முதல்வர் திடீரென்று ஒரு நாள் வேலெடுத்து திருச்செந்தூர் போகின்றார். திடீரென்று ஒரு நாள் அன்னை மரியாவை பார்க்கின்றேன் என்று சொல்லி முட்டி போட்டு இறைவனை வணங்குகின்றார். வழியில் தர்காவுக்கு போகின்றார். அண்மையில் கூட கொடுத்து சிவந்த கை என்று சொன்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிபட்ட மூகாம்பிகையை வழிபடுகின்றார். இவையெல்லாம் முன்னே நீங்கள் என்ன சொல்வீர்கள்? வெற்றி பெற்றார், எனவே எல்லா இறைவனையும் சமம் என்று எல்லா மதத்துக்கும் அடையாளம் காட்டிக் கொள்கிறார் என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் உடனே கமெண்ட்டில் என்ன போட்டுருவாங்க, மணிகண்டன் இதற்கு மேச்சாயம் பூசுகிறார் என்று, விஜயை வாழ்த்து தொடங்கிவிட்டார் என்றெல்லாம் சொல்லிவிடுவார்கள். என்னை பொறுத்தவரை அண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை கொடுத்தார்கள். நம்முடைய பாரத தேசத்தினுடைய மரபு எதையும் விளக்கேற்றி தொடங்குவது. 5 முகங்களை ஏற்றுவதற்கு ஜோசப் கையில் இருந்த அந்த மெழுகுவர்த்தியை அவர் அப்படியே போய் ஏற்றி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய காலணியை கழற்றி விற்று விளக்கை வணங்கி விற்று, ஐயா அப்துல் கலாம் சொன்னார்ல, 90 கோடி இந்துக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் மரபு விளக்கேற்றுவது எந்த மங்கள காரியத்திற்கும், அதற்கு மனிதர்கள் பயன்படுத்துவது கிறிஸ்தவர்கள் புனிதமாக பயன்படுத்தக்கூடிய மெழுகுவர்த்தி, அதை இஸ்லாமியரான தன்னுடைய கையிலே கொடுத்து ஏற்றச் செய்வது இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை. அதுபோல திரு ஜோசப் விஜய் அவர்கள் காலணியை கலட்டிவிட்டு அந்த 5 முகங்களையும் ஏற்றி அப்படி வணங்கியது இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். எனவே உங்களுடைய அண்ணா பெரியார் இந்த விஷயங்களை எல்லாம் இதை வைத்து மக்களே தெரிந்து கொள்வார்கள். அது பாட்டில் அதுங்கிறீங்களா? இறை வழிபாட்டை மிகுந்த மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்க வேண்டும். குன்றக்குடி பெரியசாமி அதான் சொல்லுவாங்க. சரி, இன்னும் சொல்ல போனால் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளே மதங்களை கடந்து இஸ்மாயில் போன்றவர்கள் பெரியவரை பார்த்து பிரசாதம் பெற்ற கதைகளை எல்லாம் வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியாத அல்ல. அவர் சித்தி அடைந்த போது எத்தனை மதகுருமார்களாகிய கிறிஸ்தவ பெருமக்கள் விவிலியத்தை அவர்களுக்காக மடத்திற்குள் நின்று வாசித்ததை நான் என் கண்ணார பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் எல்லா இறைவனையும் அவர் நேர்த்தியாக வழிபட்டு
அதற்கான பாதையில் செல்கின்றார் என்று நான் பார்க்கின்றேன். பார்ப்போம். இன்னும் தீபாவளி வாழ்த்து சொல்ல வேண்டும், விநாயகர் சதுர்த்தி இருக்கிறது, பொங்கல் இருக்கிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்னும் அவரை விளையாடவே விடாமல், களத்திற்குள் இறங்கி ஒருவரை கபடி பாடவே விடாமல் அமுக்க நினைக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. அமுக்க யார் நினைக்கிறாங்க? இல்ல எதையுமே உங்களை போன்றவர்கள் என்னை இப்ப நான் ஒரு ஆன்மீகவாதி. நான் வந்தோடனே என்ன நினைச்சேன், நீங்க வாரியாரை பத்தி கேட்பீங்க, பெரிய புராணத்தை பத்தி கேட்பீங்க, ராமாயணத்தை பத்தி கேட்பீங்க, பாரதத்தை பத்தி கேட்பீங்க, பகவத்கீதையை பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சேன். அந்த பத்திரிகையாளருக்கே உரிய பாங்கோடு அரசியல்வாதியை பற்றி தொடர்ந்து ஆரம்பிக்கின்றீர்கள். நான் கண்டிப்பாக சொல்கின்றேன், பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும், ஆன்மீகவாதி மணிகண்டன் சொல்லக்கூடிய இந்த கூற்று உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்கும் என்று நம்புகின்றேன். என்னை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுப்போம், கொஞ்சம் அவரை விளையாட விடுவோம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, அரசியல் பற்றி நான் எந்த இயக்கத்தையும் சாராதவன், அதையும் நான் சொல்லிவிடுகின்றேன். ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அருகிருந்து நான் பணியாற்றியவன். மந்திரி போன்றவர்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்து பேச்சு இதெல்லாம் பண்ணவன். இன்றைக்கு காலையில் இந்த படப்பதிவுக்கு முன்பு ஒரு தனியார் பள்ளியினுடைய தன்னம்பிக்கை நிகழ்வுக்கு போயிருக்கிறேன். அந்த தாளாளர் தேநீர் கொடுக்கும்போது என்னிடம் சொன்ன வார்த்தை, இப்பொழுது எங்களுடைய பள்ளி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த பணமும் கொடுக்காமலே எங்களுக்கு ஒப்புசெய்வு கிடைக்கிறது என்று சொன்னார். இதெல்லாம் செவிவழி செய்தி தான். எதையுமே நாம் ஏற்றுக்கொள்வோம், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கேட்ட ஆன்மீக கேள்விக்கு விடை என்று சொன்னால், விஜய் அவர்கள் மசூதிக்கும் போகின்றார், தேவாலயத்துக்கும் போகின்றார், திருக்கோயிலுக்கும் போகின்றார். எனவே அவருடைய ஆட்டத்தை விளையாட விட்டு கப்பை பிடிக்கிறாரா, பிகில் எப்படி என்பதை போக போக பார்க்கலாம். ஸோ நீங்கள்லாம் திமுகவுக்கு எதிர்குரல் எழுப்பினவங்க இப்போ பிஜேபி காரங்களுக்கு இவர் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கிடச்சிருக்காரா? நான் எந்த இயக்கத்தையும் சேராதவன், எந்த கட்சியும் சாராதவன். திமுகவை எதிர்ப்பு சிந்தனை என்று நான் கலைஞருடைய எழுத்தை பாராட்டி மேடைகளில் பேசியிருக்கிறேன். கலைஞருடைய வயது கடந்த உழைப்பை பாராட்டி இருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனிதநேய பாங்கு, எல்லாரையும் பக்குவமாக நடத்துவது. உடனே நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கவில்லை, அவர்களுக்கு கூஜா பிடிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. உங்களுடைய அருமை நெருங்கிய சகோதரர் திரு தமிழருவி மணியன் சார் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், யாரையும் பாராட்டி செப்புக்காசை வாங்க வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் நல்லதை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். சில மேடைகளில் எங்களுக்கு வாய்ப்பு வருகின்ற போது சில குறைகளை சுட்டி காட்டியிருக்கின்றோமே தவிர, இந்த நேரத்திலே இன்னொன்றும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாமலை என்கின்ற ஒரு இளைஞர் வந்தபோது, நான் துக்ளக் ஆசிரியரோடு தொடர்புடையவன், சோசாரை நெருங்கி படிக்கக்கூடியவன். இவர்களுடைய அந்த அன்பையெல்லாம் நான் பெற்ற காரணத்தால் இன்றைக்கு சொல்கின்றேன் சார், நான் உலக நாடுகள் எல்லாம் போகின்றேன். இப்பேற்பட்ட இந்த பாரத தேசம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பொருளாதாரத்தில் நிற்பதற்கு மோடி போன்ற ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர்களும், அண்ணாமலை போன்ற படித்தவர்கள், அறிவுடையவர்கள் வந்தால் சரியாக இருக்குமே என்று எண்ண தோன்றியதை தவிர, நான் நேற்றும் இன்றும் நாளையும் என்றைக்கும் அம்மாவின் பிள்ளை. நல்லவர்களுக்கு என்னுடைய குரலும் எழுத்தும் உதவும். நீங்கள் அண்ணாமலையோட மிகப்பெரிய பக்தராக இருந்தீங்க. அண்ணாமலை அடுத்த முதல்வராகவே வர வேண்டும் ஆசைப்பட்டீர்கள். ஆனால் இப்போ அண்ணாமலை வெளியில் போயிட்டார். இப்போ எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு திட்டமிட்டு இந்த பதிவில் என்னை சிக்க வைக்க வேண்டும், ஏதோ நான் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் போலவே நினைத்து நீங்கள் கேட்கிறீர்கள். அண்ணாமலை ரொம்ப விரும்புனீங்க, இப்போ பேசும்போது சொன்னீங்க. நான் இப்பொழுதும் அதை சொல்கின்றேன். ஒரு படித்தவர் தேசத்தை பற்றி சிந்திக்கின்றார். ஒரு அப்பழுக்கு இல்லாத சமூகம் அமைய வேண்டும். எனக்கும் ஜோசப் விஜய் சாருக்கும் என்ன, நான் பாராட்டி எனக்கு ஏதாவது கொடுக்க போறாரா? நான் அவருடைய நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைக்கும் சொல்கின்றேன், எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய பாங்கை திரு ஸ்டாலின் அவர்களிடம் நான் இப்போது சொன்னேன். அதுபோன்ற அண்ணாமலை அவர்கள் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொன்னார் என்பதை வைத்துக் கொள்வோம். அதையெல்லாம் இதை விட நான் என்னோடு சொல்கின்றேன், வீரம் என்றாலே நான் அருகிருந்து பார்த்தவன், அம்மாவினுடைய வீரம் என்றால் அவரவர்களுக்கு ஒரு பெயரை சொல்கின்ற போது வலம்புரியார் வார்த்தையில் சொல்ல வேண்டும், குருவிகள் கூட அவ்வப்போது கூட்டை மாற்றி குச்சியை மாற்றுகின்றது. நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை, சொற்களை சில பேருடைய உயர்வுக்காக அப்படி வாழ்த்தி சொல்கின்ற போது எங்களுக்கு சாயம் பூசாதீர்கள். நான் ஒரு இலக்கியவாதி, நான் ஒரு ஆன்மீகவாதி. என்னுடைய அடுத்த 50 ஆண்டு காலம் தமிழ் சமூகத்தினுடைய மேன்மைக்காக இலக்கியம், ஆன்மீகம் பேசுவதுதான் சரி என்பதுதான் என்னுடைய இல்லை. உங்களை போன்றவர் ஆன்மீகவாதிகள்லாம் அண்ணாமலை இவ்வளோ தூரம் விரும்புகிறீங்க, அண்ணாமலையுடைய அந்த பண்பை ரசிக்கிறீங்க. ஆனால் அண்ணாமலை பிராமணர்களை எதிர்த்தார். அதனால தான் சேகர் போன்றவரெல்லாம் வெளியே வந்தாங்க. எஸ்வி சேகர். நான் அந்த
கோன்பனேகா குரோர்பதியில் பாஸ் அப்படிம்பாங்கல்ல, ஆமா. அது மாதிரி நான் அண்ணாமலையிடமிருந்து அண்ணாமலையாரை பற்றி நீங்கள் பேச தொடங்கி விடுவீர்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. நானும் இது போன்ற வினாக்களுக்கு நான் என்னிடமிருந்து எந்த விடையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு ஆன்மீகவாதி. நீங்கள் மீண்டும் அண்ணாமலை, பிஜேபி, விஜய், திமுக, அதிமுக இந்த வட்டத்துக்குள் என்னை ஒருபோதும் அடைக்க முடியாது. இல்ல நீங்க அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க இல்லையா? அதனால தான் பேசுறோம். நான் மேடை பேச்சில் இவர்களுக்கு அவர்களுக்கு என்று எந்த களத்திலும் நின்று நான் பேசியதில்லை. அவருடைய வீரத்தை, அவருடைய தைரியத்தை, இது போன்ற படித்தவர்கள் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தேன். இப்போது கூட சொல்கின்றேன், சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்க்கின்ற போது ஒரு லஞ்சலாவண்யமற்ற, நேர்மையான, ஒழுக்கமான, அறம் சார்ந்த ஆன்மீகவாதியவே நான் தான் சொல்வேன். நீ வள்ளலாரை பேசிட்டு வான்கோழி பிரியாணி கேட்குறான், மது ஒழிப்பை பற்றி பேசிட்டு ரூமுக்குள்ளே மது வேணுங்கிறான், கற்பை பற்றி பேசிட்டு காரில் கேட்குறான் டிரைவர் எந்த வீட்டுக்கு போகணும்னு. பேசுவதும் வாழ்வதும் வேறாக இருக்கக்கூடாது என்பதுதான் இலக்கியம், ஆன்மீகம், அரசியல் எல்லாம். என் குருநாதர் பெயரை தாங்கியுள்ள உங்களிடத்தில் வணங்கி அன்போடு கேட்டுக்கொள்வேன். நீங்கள் எந்த சொற்களையும் என்னிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. நான் மீண்டும் ஆன்மீக வட்டத்திற்குள் செல்ல அன்போடு ஆசைப்படுகிறேன். சரி, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியாக பார்க்கிறார்களா? ஒரு பக்கம் கோயிலுக்கு நிறைய போகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது. இது சவுத் இந்தியாவில் இரண்டையும் வெவ்வேறு மாதிரி பார்க்குறாங்களா? அவரவர்கள் பார்வையை பொறுத்து. நான் கூட சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நாளும் ஆட்டோக்காரங்களோ இல்லை டாக்ஸி ஓட்டுன தோழர்களோ என்ன சேட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? நான் முழுக்க வெள்ளை. நான் சொன்னேன்னு, நான் பச்சை தமிழன்மா, திருக்குறள் சொல்கிறேன், தேவாரம் சொல்கிறேன், இருக்கட்டும் சேட்டு, நீ வா சேட்டு அப்படிங்கிறாங்க. சில பேரை ஆளை வைத்து, உருவத்தை வைத்து, உடையை வைத்து சொல்லுவார்கள். என்னை பொறுத்தவரை இந்திய வரைபடத்தில் தமிழகம் தனியான தேசம். அங்கே கோவிலுக்கு போகின்றவர்கள் கோவிலுக்கு போவார்கள், ஓட்டுச்சாவடிக்கு போய் மாற்றத்தை நின்றவர்கள் அதை செய்வார்கள். இதை நீங்கள் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத ஒரு மாநிலம் இது. இது புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் மிக மிக கடினம். நான் மீண்டும் சொல்கின்றேன், என்னை அரசியல் வாழ்க்கைக்குள், அரசியல் குண்டுக்குள் என்னை சிக்க வைக்காதீர்கள் என்று அந்த திருநாமத்தை தந்திர சந்திரசேகர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன். சரி, இன்னொரு பொதுவான கேள்விக்கிற சொல்லுங்க. நம்ம ஊரில் வந்து ஆன்மீகத்தை சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை. பக்தி வேறு, வாழ்க்கை முறை வேறு என்று பிரிவுபடுத்தி விட்டார்கள். அதாவது இன்றைக்கு பக்திங்கிறது சும்மா பாவனை பக்தியாக தான் இருக்குது. நிஜமான பக்திங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது இந்த நிஜமான பக்தி குறைஞ்சி போய் இதுதான் பாரதி சொன்னான், உண்மையே தெய்வம்னாரு பாரதி. அந்த உண்மைங்கிறது போய் பக்திங்கிறது தனி, அது சடங்கு, வாழ்க்கை முறை எப்படி வேணால் வாழலாம், இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி அப்புறம் துலாபாரம் கொடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம். இந்த புரிதல் வந்து என்ன, தன்னைத்தானே ஏமாத்துகிறாங்களா? இது ஒரு பெரிய அகலமான வட்டத்தை போட்டு இருக்கின்றீர்கள். இந்த தமிழா மூலம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களுக்குமே சொல்வேன், நீங்கள் மயிலாப்பூரினுடைய கபாலி கோவிலுக்கு பிரதோஷ வழிபாட்டுக்கு போனால் எத்தனை இளம் பிள்ளைகள் உத்திராட்சத்தை அணிந்து கொண்டு, விபூதி அணிந்து கொண்டு, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்படுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். ராப்பத்து பகல்பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ரங்கன் முன்பு நின்று படையேடாயாகேனோ, பார்க்குவளையாகேனோ, தொட்டுவிரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியாகேனோ, நாற்காலி ஆகேனோ என்று உச்சரிப்பு சுத்தமாக சொல்லக்கூடிய, திருமண்ணை இட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கின்றேன். ஆண்டாள் நாச்சியாரை போல நவராத்திரிக்கு பாவட சட்டை போட்டு ஜிமிக்கி அணிந்து கொண்டு தாய் தகப்பனை வணங்கி குங்குமப்பட்டோடு வரக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் நான் பார்க்கின்றேன். மேடைகளில் இளம் பிள்ளைகள் ஆன்மீகம், நான் ஒரு தனியார் ஆன்மீக தொலைக்காட்சிக்கு 1.5 ஆண்டு காலம் பேச்சு நிகழ்ச்சி நடத்தினோம். அதிலே எத்தனை பிள்ளைகள் ஆன்மீக சுற்றிலே பேசினார்கள். ஆனால் நான் மீண்டும் சொல்கின்றேன், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது உங்கள் தலைமுறை. இன்றைய தலைமுறை கணினி தலைமுறை, ஏஐ தலைமுறை. மேலே உள்ளது குக்கரில் வெந்திருக்கு, கீழே வேகலை. நீங்கள் வேகாத பக்கத்தை பார்க்குறீங்க, நான் வெந்த பக்கத்தை பார்க்குறேன். நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இல்லைன்னு சொல்லலை. ஆன்மீகம் என்பது நீங்கள் பெற்றோருடைய வளர்ப்பு பொறுத்து இருக்குது. இப்போ என்னுடைய பாட்டி எப்படி என்னை வளர்த்தாங்கன்னா, எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணோன்னே திருநீர் பூசினா தான் காப்பி கொடுப்பாங்க. என் தாயார் குளித்தோன்னு 2 முருகன் பாடல்களை சொல்லாட்டி ஸ்கூல் பேக்கில் அந்த லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. எனவே அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எதை வளர்க்க, நீங்கள் தேனம்பாக்கமோ ஓரிக்கையோ
இல்லை கோவில்களுக்கு போனால் தான் தெரியும் எத்தனை பேர் மனுஷ பூஜைக்கு வராங்க அப்படிங்கிறது. நீங்கள் இதில் ஒரு செய்தியை கேட்டிருக்கீங்க, இந்த சடங்கு துலாபாரம் கொடுப்பது, முடிக்காணிக்கை செய்கிறது, ஒரு தேங்காய் கட்டுறது, இதெல்லாம் சடங்கு. சில பேர் தங்களுக்கு துன்பம் வருகின்ற போது ஆண்டவனிடத்தில் போவது, தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்க மட்டும் போவது, இப்படி என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்போதும் நீனே கதி என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் உருவ வழிபாட்டை தவிர்த்துவிட்டு ஒரு வங்கிக்கு போகிறாங்கன்னா விட்ராயல் ஸ்லிப்பு ஃபுல் பண்ணி கொடுக்கறது, கண்டறியாத ஒருத்தரை சாலையை கடக்க உதவுவது, இல்லாதவருக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து ஒரு டோக்கனை வாங்கி கொடுத்து காசை கொடுக்க மாட்டாங்க, நீ சாப்பிடு. உண்மையிலேயே நான் அவன்கிட்ட வள்ளலாரை பார்க்குறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி பசித்திரு தனித்திரு விழித்திருங்கிறது வெறும் வார்த்தைக்கு இல்லை. அந்த ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான்ல, உடனே நீங்கள் கேட்கலாம், அவர் பிரியாணியே வாங்கி கொடுத்தாலும் டீயே காஃபியே பன்னே வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு மனிதநேயம். இப்படி மனிதர்களுக்கு மனிதர் ஆன்மீகம் இந்த இந்த நீங்கள் சொல்கிற கலாச்சார முறை மாறுபடுகிறதே தவிர நம்முடைய தேசத்தில் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அப்பரரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் அருணகிரிநாதரும், நீங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை பாபா கோவிலில் போய் பாருங்கள் சார், நிற்க இடம் இல்லை. மணிகண்டன், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற அந்த கூட்டம் நிறையா இருக்குது. ஒரு கோயில் கும்பாபிஷேகமோ அல்லது சாதாரண பிரதோஷமோ எல்லாத்துலேயும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. நாட்டில் பல அநீதிகள் நடக்குது. இது ஆன்மீகங்கிறது ஒரு சடங்காகி போயிடுச்சுங்கிறேன் நான். அநீதிகளை நடக்கிறது, நீங்கள் உடனே அதையும் ஆன்மீகத்துக்கையும் நம்ம முடிச்சு போடக்கூடாது. இல்லை, முடிச்சு போடல. ஆன்மீகம்ங்கிறது ஒரு பக்கம் வந்து ஆன்மீகத்தை கரெக்டாக செய்கிறாங்க, அதையும் அந்த ஒரு இதை அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தான்னா இவங்க வாழ்க்கையை எப்படி விட நடத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க சார். எல்லாவற்றிலும் இப்போ ஊடகத்துறைன்னு எடுத்துங்க. ஊடகத்துறையில் தமிழ்நாட்டில் ஒரு 10 பண்பாளர்களை எழுதணும்னு வச்சுங்க, அந்த 10க்குள்ளேயும் நீங்கள் வருவீங்க. நல்ல உச்சரிப்பு சுத்தம்னு எழுதினா அந்த 10க்குள்ளேயும் வருவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் எல்லா திறமையும் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ஒரு சில திறமை இருக்கும். ஆன்மீகத்துறை, அரசியல் துறை, இலக்கியத்துறை, அறிவியல் துறை, மருத்துவ, எல்லா துறையிலும் விதிகளும் உண்டு, விதிவிலக்குகளும் உண்டு. நாம் விதிவிலக்குகளை வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அதை காட்ட வேண்டாம் என்பது பணிந்த வேண்டும். சரி, இன்றைய ஜென்சி இருக்காங்களே, இளைய தலைமுறை, அவர்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை நிறைய இருக்குன்னு நம்புறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸாம் வரும்போது போய் பாருங்கள், உடனே நீங்கள் சொல்லுவீங்க அந்த பையன் எக்ஸாமுக்கு மட்டும்தானே வரான், இல்லை பர்த்டேன்னா கோவிலுக்கு போகிறான் அப்படின்னு. இன்றைக்கு நீங்களோ நானோ வாழ்ந்த வாழ்க்கை இல்லை சார். இன்றைக்கு இளைய தலைமுறையை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவனுடைய சப்ஜெக்ட் பாருங்கள், அவனுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். அவன் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டுரையை எழுதிட்டு அவனே உடனே போஸ்ட் பண்ணுறதில்ல சார், உடனே ChatGPTயில் கொடுத்துட்றான் இன்றைக்கி. அப்படின்னா அவன் பாட்டே உட்காந்த இடத்துலேருந்து போய் போடாமல் அலெக்சா அப்படிங்கிறான். இந்த அறிவியல் யுகத்தில் தாய் தகப்பனை வணங்குறதும் சமய சின்னங்களை பூசுறதும் கோவிலுக்கு போகிறதும் இருக்கத்தான் சார் செய்கிறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், அன்னப்பட்சி பாலையும் அன்னத்தையும் வச்சா எதை எடுத்துக்குமோ நம்முடைய பார்வையை பொறுத்துங்கிறது தான். எனவே இன்றைய இளைய தலைமுறைக்கு நான் வக்காலத்து வாங்கிதான் உங்களிடத்தில் பேசுகின்றேன். கண்டிப்பாக அவர்கள் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த பாரம்பரிய கலாச்சாரம் இன்னும் எத்தனை வீடுகளில் தெரியுமா சார்? நான் மேலை நாடுகளுக்கெல்லாம் போகிறேன், நம்மெல்லாம் இங்கே ப்ரைவசிங்கிறோம்ல, அங்கே கூட தமிழர்கள் தான் வீட்டு பெட்ரூமை, அவன் MBBS படிக்கும் அந்த பொண்ணு, இல்லை இன்ஜினியரிங் படிப்பாங்க. நான் அமெரிக்காவில் 20 ஸ்டேட்டு போகிறேன், வருஷந்தோறும் போகிறேன். கொடுத்து அங்கிள் வாங்க அங்கிள், நம்முடைய செருப்பு காலனி எடுத்து போட்டு விட்டுருவாங்க, பேகை கையில் வச்சுப்பாங்க. அவங்க பெத்த தாய் தகப்பனுக்கே படிவினை செய்யலை அப்படின்னு இளைஞரை நம்ம சொல்கிறோம். இப்படி பண்போடு இருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்தையும் அடையாளம் காட்டாமல் போனால் தப்பு என்னை சார்ந்தது. சரி, இன்றைய பட்டிமன்ற உலகம் எப்படி இருக்குது? ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, பட்டிமன்றம் நீங்கள் வந்து கொன்றக்கொடி அடிகளால் வந்தவர் இல்லையா? அவர் தான் உங்களை அழைச்சிட்டு வந்து பட்டிமன்ற உலகத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக உலகத்துக்கு அவர் ஒரு பெரிய இது உங்களுக்கு குருநாதர். ஆனால் இந்த பட்டிமன்ற உலகம் எப்படி இருக்குது? ஒரு காலத்தில் அறிவுசார் பட்டிமன்றமாக இருந்தது, இன்றைக்கி வெறும் அசட்டு பட்டிமன்றமாகி ஒரு சராசரி கூட்டம் கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கைத்தட்டு வாங்கிக்கிட்டு அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லவே இல்லை அது. ஸோ இவர்களெல்லாம் வந்து கம்பரும் சேக்கிழாரும் பெரிய புராணம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு திருக்குறளும் எதுவுமே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. ரொம்ப நயத்தக்க ஒரு வினாவையும், நாங்கள் நெஞ்சுரத்தோடு பேசக்கூடிய நாங்கள் கொஞ்சம் புருவத்தை சுருக்கி தலைகுனியக்கூடிய ஒரு விஷயத்தையும் நேரடியாக எங்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. அதே சமயத்தில்
எனக்கு இன்றைக்கி நான் உங்கள் படப்பதிவு தளத்துக்கு வரும்போது என் வாகனத்தில் வரும்போது சும்மா ராசி பலனில் என்னன்னு பார்த்தேன்.